உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. எல்லார் மனதிலும் இருக்கக்கூடிய பெரிய கேள்வி என்னன்னா, என்னுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? அல்லது பிரம்மச்சாரியா இருப்பீங்க, அதாவது கல்யாணம் பண்ணிக்காம இருப்பீங்க. நான் எந்த வது, எனக்கான சரியான பெண் வாழ்க்கை துணை யாரு? அல்லது கல்யாணம் பண்ணாத பெண்ணா இருந்தா எனக்கான ராஜகுமாரன் யாரு? இது போன்ற விஷயங்கள்ல கற்பனைகளும் கனவுகளும் நிறைய இருக்கும். அப்போ யார் யாரை திருமணம், யாருக்கு யார் இங்கு யாரோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த பெரும்பாலும் பெரியவர்கள்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன்னு சொல்லுவாங்க. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. இறைவன் முடிவு யார் வேணா யாரை வேணா கட்டிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஆள் ஒரு பெண்ணு அவங்கள கல்யாணம் எங்கே பண்ணிடுங்க பார்ப்போம், முடியாது. என்றைக்குமே அந்த பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் அந்த திருமணம் நடக்கும். நீங்கள் அதில் ஆள் அதிகாரம் பவர்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த பிராப்தம் இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று நாங்கள் அந்த மாதிரி யாருக்கு யார் கூட சேர்றதுங்கிறது ஒரு தேவ ரகசியம், அது சூட்சுமம். அப்படி சேர்ந்தவங்கள்லாம் வாழ்ந்துட்டாங்களா? இத்தனை பொருத்தம் பார்க்குறோம், எல்லாரும் வாழ்ந்துட்டானா தெரியாது. ஸோ எது இதையெல்லாம் தீர்மானிக்கிறது? எந்த விதமான சக்திகள் தீர்மானிக்கிறது? சரி, வாக்கப்பட்டாச்சு, கழுதைக்கு வாக்கப்பட்டா அந்த மாதிரி இப்போ வாக்கப்பட்டாச்சு. இப்போ நம்ம சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? எந்தெந்த பரிகாரங்களை, எந்தெந்த தெய்வங்களை நம்ம என்னெல்லாம் பண்ணால் நம்ம மனைவி கூட கரைச்சல் இல்லாமல் போகலாம், கணவர் கூட புகைச்சல் இல்லாமல் போகலாம் போன்ற விஷயங்கள் ஜென்ரலாக ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இவர்கள் மட்டும் இவர்களோடு சேருவதை சற்று தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் மட்டும் சொல்கிறதா இருந்தால், அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் கேட்ட நட்சத்திரத்துக்கும் ஆகாது. அஸ்வினி கேட்ட ஆகாது, வேண்டாம், ஜென்ரலாக அவாய்ட் பண்ணுங்க. பரணிக்கும் அனுஷத்துக்கும் ஆகாது, கிருத்திகைக்கும் விசாகத்துக்கும் ஆகாது, ஜென்ரலா. ரோஹிணிக்கும் சுவாதிக்கும் ஆகாது, இவங்க ரெண்டு பேருக்கும். திருவாதிரைக்கும் திருவோணத்துக்கும் ஆகாது. புனர்பூசத்திற்கும் உத்திராடத்திற்கும் ஆகாது. யார் வேணா கணவன், இது எய்தர் இவங்க மென் சைடு, அவங்க ஃபீமேல் சைடு, அது ஃபீமேல் சைடு மேல் சைடு, எப்படியா இருந்தாலும். பூசம் பூராடம் ஆகாது. ஆயில்யத்திற்கும் மூலத்திற்கும் ஆகாது. ஆயில்ய நட்சத்திரம் மூல நட்சத்திரக்காரங்க சேரக்கூடாது. அதில் ஆயில்யம் 1 2 3 4, மூலம் 1 2 3 4, இது எல்லா நாளும் தான். ஆயில்யம் ஜென்ரலாகவே ஆயில்யம் மூலம் ஆகாது. அடுத்து மகோர் ரேவதி ஆகாது. அதே மாதிரி பூரம் உத்தரட்டாதி ஆகாது. அதே மாதிரி உத்தரம் பூரட்டாதி ஆகாது, உத்தரம் பூரட்டாதி. அடுத்ததாக ஹஸ்தமும் சதயமும் ஆகாது. ஹஸ்தமும் சதயமும். மிருகசீர்ஷமும் சித்திரையும் அவிட்டமும் ஆகவே ஆகாது. மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம், அந்த 3 காம்பினேஷன்ல எதுவுமே ஆகாது. இதெல்லாம் ஜென்ரலாக சொல்றது. எனக்கு திரும்ப ஒன்று தடவை ரிவைண்ட் ஓட்டி பார்த்துக்குங்க. இதெல்லாம் ஜென்ரலாக சொல்றது. இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கா ஸ்பெசிஃபிக்கா இப்போ போக போறோம். அவ்வகையிலே கடகராசிக்காரர்களுக்கான பலன்கள். கடகராசிக்காரர்கள்லாம் பெரும்பாலும் அது இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கற்பனையோட உச்சம். கடகராசிக்காரர்களோட கேரக்டர் என்ன? ராசிநாதனே சந்திரன். சந்திரன்கிறதுனால இவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா இப்படி கை எடுத்து இப்படி கட்டிட்டு அப்படி சொல்லுவார் தெரியுமா, அந்த பருத்தி வீரன் டைலாக். அது மாதிரி தான். புல்லடித்தும் போதை இல்லை, புல்லட்டு வீரடித்தும் கிக்கில்லை, கல்லு குடித்தும் போதை இல்லை, கண்ணை திறந்து பார்த்தால் கனவுல நீ தானே. அண்ணே பிச்சுட்டனே. ஓ, இதெல்லாம் ஒரு ராஜி பண்ணாயா? இதெல்லாம் ஒரு ராஜி பண்ணா இவருங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு, இதை விட ஏதாவது உதாரணம் இருக்கா? நீங்களே சொல்லுங்க. ஒரு மனிதன் உச்சக்கட்ட கற்பனை, ஒருத்தன் உச்சக்கட்ட கற்பனை. எத்தனையோ அந்த மாதிரி எஸ்டே சூர்யா ஒரு படத்தில் சொல்லுவார். என்ன சொல்றார்? பார்த்துட்டு சொல்றாரு, என்ன ஒன்று இருக்கு ஆனா இல்லை, இருக்கு ஆனா இல்லை. இப்படிலாம் இந்த சைக்கலாஜிக்கல் டார்ச்சர்லாம் அந்த அம்மா டாக்டர் அம்மா, ஐயோ என்னை விட்டுருப்பா ப்ளீஸ் பா, என்னை விட்டுருப்பா அப்படி. கடகராசிக்காரர்கள் கற்பனையில் வாழ்வீர்கள். என் பொண்டாட்டி சார் அப்படியே நடந்து வந்தா பார்க்கணும், அப்படியே செல் 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 செல்னு அப்படியே அந்த குழந்தைய கையில் வச்சுட்டு அப்படியே முத்த கொடுப்பா. அப்படியே முத்த கொடுப்பா பாருங்க. இன்னுமா அது வளரல, அது தங்கச்சி. ஹேய் இம்சா பண்ணாதரா ப்ளீஸ்ரா. இவன் கதை சொன்னா, ஹேய் கேள, ஹேய் சீதனி பிடிச்சி மூஞ்சி வச்சுருப்பா, ஏய் நீ கேள மச்சி, நீ கேள. கடகராசிக்காரனுக்கு லவ் வந்துருச்சுன்னா செத்தான். இப்படியே நீ கேளன்னு தயவுசெய்து உன் கூட ஃப்ரெண்டாக யாரும் போயிடாதீங்க. அது அண்ணன் நல்லா இருக்கும் போதாவது போங்க. அண்ணன் தீர்த்த வேலையில் இருக்கும்போது போயிட்டீங்கன்னா இன்னும் செத்திங்க நீங்கள், அவ்வளோதான்.
அவருக்கு இறங்குற வரைக்கும் நீங்கள் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்கணும். காலைல எந்திரிச்சு கேட்பாரு, அப்படியா புள்ளம்மா சொன்னேன், அண்ணன் கவிங்கண்டா அப்படிமா. ஆமாம் ஆமாம் நீ போயோ. இந்த கடகராசிக்காரர்களுக்கு 7 கூடியவன் சனி, புரட்சிகரமான பெண்லாம் கிடைப்பாங்க உங்களுக்கு. 7 கூடியவர் சனிங்கிறதுனால உங்களுடைய ஜோடி யாருன்னா மகரமும் கும்பமும் தான். இதான் உங்களுக்கான சரியான ஜோடி. நீங்கள் இவ்வளோ பெரிய கற்பனையாக இருக்கீங்கல்ல, அவங்க எதிர் துருவமா பார்த்தீங்கன்னா தமிழங்கள் உயிர், இந்தியங்கள் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இன்னும் வந்து நம்ம ஒரு டெரரிஸ்ட் லவ் பண்ணுற போல இருக்கே. அவங்க பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டை போட்டுக்குவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போராடுவோம். எங்கே நிற்கிறேன்? ஒன்றும் இல்லை ஒரு நிமிஷம் இந்த ஒரே நிமிஷம் வந்துடுறேன். அம்மா எங்கே போயிருந்தேன்? ஒரு மணி நேரமாக எங்கே காணாமல் போயிருந்தேன்? உங்கள்கிட்ட பேசாமல் நான் எவ்வளோ காத்திருந்தேன் தெரியுமா? இல்லை ஒன்றும் இல்லை, இப்போ தான் எஸ்ஐட்டை கழுத்து போட்டு வந்தேன், உள்ளே இருந்த ஸ்டேஷனில் இருந்தேன். ஸ்டேஷனில் இருந்தியா? ஆமாம் நீ யார்? நம்ம தோழர் தான் நம்மளை பிணைப்புலேருந்து விடுதலை பண்ணி கூட்டு வந்தார். இதுக்காக நான் போராடிட்டு இருந்தேன். இந்த ஆலைக்கு வரக்கூடாது, அந்த ஆலை உருக்கால வரக்கூடாதுன்னு போகிறானே, ஏதோ ஒன்று போகிறானே. ஐயோ நம்ம ஒரு கரண்ட் கம்பியில் போய் கை வச்சிருக்கோம் போல இருக்கேன். இப்போ இவ்வளோ லவ் பண்ணிட்டு கை விட்டா அதை வேறு நமக்கு எதிராக போராட்டம் பண்ணிடுவாள. முதல்ல வாயில் போய் மாட்டிக்கிட்டோமே. கடகராசிக்காரர்களே பார்த்து லவ் பண்ணுங்க. இந்த புரட்சிக்கார பெண்கள் போராட்டக்கார பெண்கள்னு தெரிஞ்சுதுன்னா அப்படி ஓடி போயிருங்க. ஏன் அப்படின்னா இவங்க லவ் பண்ணிங்கன்னா ஐயோ என்னை லவ் பண்ணி ஏமாற்றிட்டானா அது ஒரு புரட்சியாக பண்ணிடுவாங்க. அதனால் கடகராசிக்காரர்களுக்கு 7 கூடியவர் யாருன்னா சனி சம்மந்தப்பட்டவர் தான் நடக்கும். ஸோ உங்களுக்கு யாருன்னா 2 கூடியவன் சூரியன். எதாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்யுங்க. ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை பெரும்பாலும் ஞாயிறு போட்டுறதும் பெரும்பாலும் நீங்களும் சிவப்பு சட்டையாக மாறிடுங்க. என்ன ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்களோடய ட்ராவல் பண்ணுங்கள், எல்லாம் நல்லது நடக்கும். நீங்கள் சிவப்பு சட்டை போட்டுக்கலாம். இந்த ரெண்டு கலர் ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எதாக இருந்தாலும் சண்டேஸில் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். சூரிய பகவானை வழிபட ஆரம்பிங்க. அதே மாதிரி உங்களுக்கு 9 கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு. அதனால் நீங்கள் வந்து மஞ்சள் ஆடைகள் அணிந்து கொள்ளுங்கள். நீங்களும் ஒய்ஃபும் அடிக்கடி சித்தர்கள் கோயில்கள் அந்த மாதிரி ஜீவசமாதிகள்லாம் போங்க. அதே மாதிரி சனிங்கிறதுனால ஐயனாரப்பன் இவர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கெலாம் போங்க. உங்கள் ஒய்ஃபு போராட்டத்துக்கு போகிறாங்கன்னா வேணாமா இருமா வீட்டிலே இருமா கொஞ்ச நேரம் லவ் பண்ணலாமான்னு சொல்லி அவங்கள எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய அந்த டெரர் குணத்தெல்லாம் மாற்றி போர் குணத்தெல்லாம் மாற்றி ஒரு புளியை பிடிச்சி வேறு வழியில் புளி லவ் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அந்த புளிக்கு எப்படியாவது பூக்களாக கொடுத்து அந்த புளியை பூனையாக்கி மாற்றிடுங்க. ஸோ இப்படி தான் நடக்கும். உங்கள் தலையெழுத்து இப்படி தான். ஸோ அதனால் பெரும்பாலும் இது வந்து நான் சொல்லும்போது எக்ஸ்ட்ரீமு அல்ல. என் பொண்டாட்டிலாம் அப்படிலாம் கிடையாது, போராட்டத்தெல்லாம் கலந்துக்க மாட்டா. அதுக்கு ஈக்குவலாக இன்னொன்று நடக்கும் பாருங்கள். மேட்ரு என்னமோ மேட்ரு தான், ஒன்று தான். அது ஜெயிலு போராட்டம். அது அப்படியே உங்கள் மாமியார் வீடு, உங்கள் மாமியார் தான் பஞ்சாயத்து, உங்கள் மாமனார் தான் ஜட்ஜு, இப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா கூட இது மேட்ச் ஆகும். அதே மாதிரியே நம்ம கத்துறாங்க, அதே மாதிரியே திருப்பி கொடுக்குறாங்க. மேட்ரு என்னமோ ஒன்று தான். அப்படியே வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும் நான் சொல்கிறது. ஸோ அதனால் இவங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வைப்ரண்ட்லேயே இருப்பாங்க. இவங்க வைப் ஆகாத மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. நைட் டைம் மொபைல் எடுக்காதீங்க, சரியா? இதெல்லாம் பார்த்துக்கிங்க. கடகரம் கீழே போய்ட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி ஜாதகம் பார்த்துக்கணும். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களிலும் ஹோமங்களிலும் கலந்து கொண்டு உங்களுக்கான நற்பலன்களை பெறுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.